ஓம் ஸ்ரீமலாய வித்மிகே கலகஸ்தாயி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, எல்லாருக்கும் கொடுக்கிற தெய்வம் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 16 வருடங்களில் தெய்வங்கள் உங்க கூடவே பயணிக்க போகுது. தனிமரம் அல்ல, நீங்க தனியா நின்று போராட வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வம் துணை நிற்க போகுது. அதாவது திக்கு தெரியாதவனுக்கு, திசை தெரியாதவனுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வமே துணையாக வரக்கூடிய 16 வருடங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்க போது. நீங்க நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, உங்களை நல்லா வச்சுக்க போகின்ற அந்த தெய்வத்தின் அனுகிரகம் 16 வருடங்கள் உங்களுக்கு கிடைக்க போது. இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். நீங்க கன்னிராசியில் பிறந்தா தவறாமல் முழுமையாக அந்த பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, நீங்க கன்னி ராசியில பிறந்திருந்தாலும் உத்தர நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க இல்லையா? ஸோ கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் பொழுது, அதாவது உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா புதன், கல்விக்கும் வித்தைக்கும் கார கிரகம். இயல்பிலேயே ஏதாவது ஒரு கலைத்துறை சார்ந்த தொடர்புகள், ஒரு ஆர்வம், ஒரு ஈடுபாடு, ஒரு திறமை கண்டிப்பா உங்களோட இருக்கும். கணக்கு வழக்கு விஷயத்துல ரொம்ப ஒரு நுண்ணிப்பா இருக்கக்கூடியவர்கள் நீங்க. அதே போல உங்களோட பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாகட்டும், சரியான முறையில் எடை போட்டு கணிக்க தெரிந்தவர்கள். அப்படி இருக்கிறனால தான் என்னவோ வாழ்க்கையில பல வருடங்களை நீங்க தனியாவே கழிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி இருக்கும். சரியா? சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு முதல்ல இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திராதிபதி யாரு? உங்களுக்கு சூரியன். பிறக்கும் பொழுது உங்களுக்கு சூரிய திசை தான் நடக்கும். சரிங்களா? இந்த சூரிய திசை கிட்டத்தட்ட மொத்தம் 6 வருடங்கள். ஆனா உங்களுக்கு முழுமையா இருக்காது, கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா 2, 3, 4 பாதங்கள் மட்டுமே கன்னிராசியில உண்டு. அதுக்கப்புறம் சந்திர திசை, சூரிய திசை முடி சந்திர திசை ஒரு 10 வருஷம். அடுத்து செவ்வாயினுடைய திசை ஒரு 7 வருடம். அதுக்கடுத்து ராகுனுடைய திசை ஒரு 18 வருட காலங்கள். முடிஞ்சதுக்கு பிறகு குரு திசை ஆரம்பிக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 40 வயதிற்கு மேல குரு திசை என்பது நிச்சயம் நடந்தே தீரும், வந்தே தீரும். அப்ப கன்னிராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு திசை 16 வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே சொல்றது அரசாங்க உத்தியோகம். அரசாங்க விஷயத்துல ஏதாவது ஒரு நன்மை, ஒன்னு அரசாங்க வழியில ஒரு வேலையோ, அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது ஒரு தொழிலோ, தொழிலுக்குண்டான உதவியோ கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமா ஒரு வீடு கிடைக்கிறது, வீடு கட்டக்கூடிய லோன் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. உங்களுக்கோ, உங்க பிள்ளைகளுக்கோ, உங்க வாழ்க்கை துணைக்கோ அந்த அரசாங்கத்தின பலனை அனுபவிப்பீங்க. அல்லது அரசியல் தொடர்பு ஏற்படும், அரசியல பதவி வாய்ப்பு பெறுவீங்க. அதே போல நீங்க எந்த ஒரு துறையில இருந்தாலும் சரி, அந்த துறையில உயர்ந்த பதவியில அந்தஸ்துல அமரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சம்பள ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பான முறையில் உண்டு. மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு அந்தஸ்துல அமருவீங்க. அதே போல உங்களை தேடி வரப்போகின்ற மிக முக்கியமான பொறுப்புகள் பதவியும் தேடி வரும். இதெல்லாம் குருதில கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். கௌரவங்கள் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? கௌரவ விருதுகள், கௌரவங்கள், கண்டிப்பா கௌரவ பதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தை பாக்கியமே கிடைக்காதவங்களுக்கு ரொம்ப லேட்டா 40 வயசு தாண்டி போச்சுங்க, இப்போ கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த 40 வயது தாண்டி 2வது குழந்தை வாரிசுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு இந்த குருதி சேரும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது தனச்செல்வம், பணச்செல்வம். இந்த குரு திசையில ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. சொந்த வீடே இல்லாதவங்களுக்கு இந்த சொந்த மனையை உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய சுய உழைப்பால் அதை கொடுக்கும். ஸோ சொந்தமா வீடு கட்டக்கூடிய, வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு திசையில் நீங்க கண்டிப்பா பெறுவீங்க, உத்திர நட்சத்திரக்காரர்கள். ஸோ இது போக மிக முக்கியமா இதுல ஒரு கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த குரு திசை நடக்கின்ற பொழுது நேர் வழியில ஒரு வேலை தொழில் பார்க்கறது நல்லது. மறைமுகமா அல்லது சட்டத்திற்கு புறம்பா சில இல்லீகல் விஷயத்துல செயல்பட்டீங்கன்னா அரசாங்க தண்டனை அனுபவிப்பீங்க, அரசாங்க பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. இதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல மட்டும் கவனத்தோடு இருந்துங்க. மேலும் இந்த குரு திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் தாயினுடைய உடல்நிலை கவனம் அக்கறை தேவை. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வரும். உங்களுக்குமே வயிறு சம்பந்தமான விஷயத்துல புண்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இது மட்டும் தான் நெகட்டிவான பாயிண்ட்.
உத்தர நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு குரு திசை நடந்தால் கண்டிப்பா குரு திசை நடக்கின்ற பொழுது மஞ்சள் நிற ஆடை அல்லது வஸ்திரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ச்சிஃபா கூட நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணலாம். அதே போல மிக முக்கியமான முறையில முருகப்பெருமானை வணங்குவது, அது எப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் மற்றும் மஞ்சள் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு வழிபாடுகளோ பரிகாரத்தை தவறாம நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? இதற்கு அடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் பொழுதே சந்திர திசை நடக்கும். அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் உண்டு. கன்னிராசியில பிறந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்புல கொடி கட்டி பரப்புங்க, படிப்புல சொல்லி அடிப்பீங்க நீங்க. கண்டிங்களா? கண்டிப்பா சொல் புத்தி சுய புத்தி உங்களுக்கு அதிகம். அதே போல கூட பிறந்த சகோதர சகோதரிகளால சில பெனிஃபிட் நீங்க கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. ஸோ அவர்களிடம் உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுத்துட மாட்டீங்க. சுய கௌரவத்திற்கு தன்மானத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு அந்தஸ்து வேணும், நல்ல ஒரு பதவி வேணும். சில பேர் நீங்க ஜெயிக்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் நீங்க ஜெயிக்கக்கூடிய வல்லமை இந்த குரு திசையில் கிடைக்கும். அது எப்போ எந்த வயசுல அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பிறக்கும் பொழுது சந்திர திசை. அது ஒரு 10 வருஷம். ஆனால் எல்லாருக்கும் 10 வருஷம் இருக்காது. ஏறக்குறைய ஒரு 5 வருஷம் 2 வருஷம், சிலருக்கு 1 வருஷம் கூட இருக்கும். அப்படி குறையதான் இருக்கும். ஆனால் அந்த 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு நடக்கக்கூடியது கண்டிப்பா சந்திர திசை முடிஞ்சதுக்கு செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், அடுத்து ராகு திசை என்பது ஒரு 18 வருடங்கள், அதுக்கடுத்து குரு திசை. எப்படி பார்த்தாலும் ஒரு 30 வயதை தாண்டி, அதாவது 35 வயசுக்கு மேல நீங்க இருக்கீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு குரு திசை தான் நடக்கும். அது ஒரு 16 வருஷம் நடக்கும். ஸோ அந்த திசாபுத்தியில அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு. ஏன்னா சந்திரனுக்கு குரு நட்பு கிரகம். கண்டிப்பா வாரி வாரி வழங்குவார். அது எந்த விஷயத்துல அப்படின்னா, வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு யோகங்கள், உங்க தலைமுறையில உங்க குடும்பத்துல யாரும் தொடாத ஒரு தொழில்துறை அல்லது வேலை அல்லது பதவியை நீங்க அடைவீர்கள். அதற்குண்டான யோகம் உண்டு. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. சரிங்களா? அதோட அரசாங்க வேலை அல்லது அரசியல் பதவிகள் கிடைக்கும் இந்த ஒரு தருணத்துல இந்த குரு திசை நடக்கும்போது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு. அதுபோல சொல்லி வச்ச மாதிரி ஒரு சொந்த வீட்டை நீங்க உருவாக்கி காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஜெயிப்பீங்க. இது குரு திசையில உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். மிக முக்கியமான பண விளையாட்டுகள், இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட், இந்த ஐடி ஃபீல்டு, இந்த மாதிரி துறைகள்ல சம்பள உறவு, எதிர்பார்க்காத பண லாபங்கள் குரு திசை காலகட்டங்கள்ல அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கிடைக்கும். ஆனா மைனஸான ஒரு பாயிண்ட் பண்ணா, கண் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அதுல கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். ஓகேங்களா? பாக்டீரியா சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல பின் தலையில கழுத்து வலிக்கிறது, தலையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமா இருந்துங்க. ஆனா கார் வண்டி வாகன யோகங்கள், அதே போல படிக்கின்ற வாய்ப்பு. ஸோ நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி, மீண்டும் இன்னொரு இதை ஏதோ ஒன்று கத்துக்கணும், படிக்கின்ற ஒரு சூழல் அந்த ஒரு டயத்துல உங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? அப்ப படிக்கின்ற யோகத்தை நீங்க பெறுவீங்க இந்த குரு திசை நடக்கின்ற ஒரு காலகட்டத்துல. மேலும் மிக முக்கியமா திருமண தடை நீங்க திருமண யோகங்கள் நடக்கும். புத்திர பாக்கியம், கண்டிப்பா ஆண் வாரிசுக்குண்டான யோகத்தை இந்த குருதியானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த குருதி நடக்கும்போது அடமானத்துல போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும், புதிய தங்க வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஓகேங்களா? சில கெடுதலான பலன்கள்ல நான் ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸை சொல்லிட்டேன். மிக முக்கியமா இன்னொன்று விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார் வண்டி வாகனம் அல்லது 2 வீலர் வண்டி வாகனம் விபத்துகள் சார்ந்த பிரச்சனை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அதுல கவனத்தோடு இருந்துங்க. மற்றபடி பயப்பட வேண்டாம். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு குரு திசை நடக்கின்ற பொழுது கந்த குரு கவசம் படிக்கிறது, முருகனை வணங்குறது. அது எப்படிப்பட்ட முருகனை? வள்ளி தெய்வானையோடு சமேதமாக 3 பேர் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருகனுடைய வழிபாடுகள் செய்யுங்க. 3 தெய்வங்களுக்கும் ஒரு போல சேர்த்து மல்லிகைப்பூ மாலை அல்லது செவ்வரளி மாலை சாட்சி வணங்கி விட்டு வாருங்கள் செவ்வாய்க்கிழமை என்று. அப்படி செய்கின்ற பொழுது கடனளவு இருக்கக்கூடிய உங்களுடைய கடன் கரையும் காணாமல் போகும். ஸோ இந்த குரு நடக்கும்போது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பா கடன் பிரச்சனை குறையுங்க. அதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்குண்டான பணம் பொருளாதாரம் கிடைக்கும். அதுக்கு இந்த முருகனுடைய வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. இதற்கு அடுத்தபடியா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் பொழுது செவ்வாய் திசை நடக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் மட்டும் தான் அந்த கன்னி ராசியில இருக்கும். 3, 4 பாதங்கள் துலா ராசிக்கு போயிடும். ஓகேங்களா? இப்ப சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கும்போது செவ்வாய் திசை ஒரு 7 வருடம், அதுக்கப்புறம் ராகு திசை ஒரு 18 வருடம், அதுக்கப்புறம் குரு திசை ஆரம்பிச்சிடும். எப்படி பார்த்தாலும் ஒரு 25 வயசு 24 வயசுக்கு பிறகு குரு திசை என்பது உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த குரு திசை காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் வீட்டுல பார்த்து மேரேஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லது ஆன்மீக தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோட சுத்தம் ஒழுக்கத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நீங்க மேற்கொண்டு, அதாவது வீட்டுல உங்களை படிக்க வச்சாலும் நீங்க வேலை பார்த்து சம்பாரிச்சு அந்த காசை போட்டு மேற்கொண்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? கல்விக்குண்டான யோகத்தை இந்த குரு திசை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல போட்டிகள், அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிகப்பெரிய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு படிக்கிற வயசுல அந்த குரு திசை வரும்பொழுது கண்டிப்பா அந்த அச்சீவ்மெண்ட் நீங்க பண்ணியே தருவீங்க. உங்களுடைய பேச்சுக்களை 4 பேர் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்துல அமரக்கூடிய வாய்ப்பு கல்வியால், திறமையால் உங்களுக்கு உண்டு. அதே சினிமா செய்தி ஊடகங்களை பிரபலப்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல நிலபுலங்களால் கண்டிப்பா சொந்தமா நிலம் வாங்கக்கூடிய, ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதே போல இதை விட மிக முக்கியம் திருமண காரியங்கள்.
உங்களுடைய சுய முடிவு தான் திருமணம். சரிங்களா? குருசை நடக்குன்னா சித்திரை நீங்க பிறந்தீங்கன்னா நீங்க சம்மதம் சொன்னா தான் உங்களுக்கு திருமணம் அப்படின்ற மாதிரி திருமண வாழ்க்கையில உங்களுடைய தனித்துவமான முடிவு மட்டுமே ஜெயிக்கும். ஆனா இந்த குருதி நடக்கும்போது தாய் தந்தையோட உதவி கிடைக்காமல் உங்களுக்கு போகலாம். சரிங்களா? அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஆனா ஒரு பக்கம் அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய கல்விக்கும் பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனா அதே நேரத்தில் கிட்னி ரிலேட்டடா இந்த ஸ்டோன் வருது, கல் வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இஷ்யூஸ் வரலாம். கொஞ்சம் அதில் கவனத்தோட நீங்க இருந்துங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்து தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிமா பெறுவீங்க, தெய்வ காரியங்களில் சித்தி பெறுவீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலபுலங்களால் வெற்றியும், அதே நேரத்துல மிக முக்கியம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால சில ஆதாயங்களும் பெற முடியும். எப்பேற்பட்ட எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலும் குரு திசை நடக்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அத்தனை எதிரிகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமையை, ஒரு வாய்ப்பினை, ஒரு சூழலை, ஒரு சக்தியை கண்டிப்பா தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதனால இந்த குரு திசை நடக்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களை யாராலும் வெல்ல முடியாது. கோர்ட்டு கேஸ் வழக்கு முதல் வேலை வாய்ப்பு விஷயத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் வரை அனைத்திலும் ஜெயிச்சு நீங்க ஒரு இடத்துல செட்டில் ஆயிருவீங்க. இதுக்குள்ள வாய்ப்பு உண்டு, பயன்படுத்திங்க. மிக முக்கியமா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு திசை நடக்கின்ற பொழுது கையில ஒரு செம்பு காப்பு அணிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதே போல பெண் தெய்வ வழிபாடுகள், மீனாட்சி, மதுரை மீனாட்சி சென்று மீனாட்சி அம்மனை வணங்குவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பு. தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிங்க. ஒட்டுமொத்தமாக கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் புதன் என்பதால் நிச்சயம் சைவத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மேலும் பூர்வீகத்தை விட வெளியூர்ல வேற ஒரு ஊர்ல போய் வாழ்வை தொடங்கும் பொழுது, வேலையோ தொழிலோ பார்க்கும்போது, வாழ்க்கை நடத்தும் போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். ஏன்னா உங்க ராசி உபய ராசி. சரிங்களா? இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுங்க. மற்றபடி பயப்படாம இருக்கலாம். ஸோ நல்லது. மீண்டும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கு மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகமும் திருவடி சரணம்.